வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றினா ஒரு பயங்கரமான தகவல் வந்திருக்கு. அடேங்கப்பா. அதாவது இன்றைக்கி எவிக்ஷன் நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் டபுள் எவிக்ஷன் நடக்குது இந்த சீசன் 8 பொறுத்த வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனா வெளியே போகிறது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அப்புறம் மாதிரி தகவல் வந்திருக்கு. அது வந்துட்டு சாச்சனாக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, ப்ளஸ் முத்துக்குமாருக்கு பயங்கரமான ஷாக்கை கொடுத்துருக்கு. ஸோ அவர் கண் கலங்கி நிறைய விஷயங்கள் பண்ணதை வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் போகும்போது லாஸ்ட்டாக சாச்சனாக்கு என்ன சொன்னார் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது. அதாவது ரொம்ப உடஞ்சி போன விஷயங்களும் வந்துச்சு. முத்துக்குமரன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசத்துக்கு ஏங்கின ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அந்த லவ் ஸ்டோரி சொல்லும்போதே தெரிஞ்சு நம்மளுக்கு அந்த நிறைவேறாத காதல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் அவங்களும் வற்புறுத்தி அதை கடைசியில் வந்துட்டு இவரை விட்டு கொடுத்துட்டு போக வேண்டிய நிலமையில் போய் கடைசியில் என் குழந்தைய நீ தூக்குவியா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் அப்படியே துடிச்சு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சின்ற மாதிரி ஒரு பொண்ணு பயங்கரமாக எல்லா பிரச்சனையிலையும் அண்ணனை கூப்பிட்டு உங்ககிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே அவங்க நடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவருக்கு தெரியும், அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா அந்த பொண்ணு நம்ம மேலே உண்மையிலே பாசமாக இருக்குன்னு. பட் இந்த பொண்ணு நிறைய நேரங்கள் அந்த மாதிரி இல்லை. அதான் உண்மை. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார் போகும்போது அப்படின்னும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ உன்னோட வயசை தாண்டி கேம் ப்ளே பண்ணியிருக்க, ஸோ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் ரொம்ப நொந்து போயிட்டதாக தகவல் வந்திருக்கு. இது கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எமோஷ்னலாக ஒரு வீக்கான ஆளுன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால தான் யார்கிட்டையுமே ஒட்ட மாட்டுறாரு. பட் ஆனால் எது எப்படியோ இங்கே ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இவங்க 2 பேருக்கும் ஏற்பட்டு இது ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி போயிடுச்சு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் முத்துக்குமாரோட கேம் வேறு மாதிரி வெறுத்திரமாக போகுது அப்படின்ட்டு. ஸோ சாச்சனா போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.